நீயும் நானும் எங்களை உருவாக்கி படைத்த தெய்வத்தோடு நாம் மீண்டும் இணைய வேண்டும் என்பதற்காக ஒரு வாசலை திறக்க, ஒரு வழியை ஏற்படுத்த இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இயேசு தனிப்பட ஒரு கோத்திரத்துக்கோ, ஒரு குலத்துக்கோ, ஒரு ஜாதி மக்களுக்கு சொந்தக்காரனான தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து தனிப்பட கிறிஸ்தவனுடைய தெய்வம் அல்ல. இயேசு மனிதனை மீட்கும்படிக்காய், இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மனிதனை மீட்கும்படிக்காய் இந்த பூமியிலே இறங்கி வந்த தேவனுடைய ஒரே போதான குமாரன் இயேசு உனக்காக மரித்தார். நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை. இயேசு உன்னை மனிதனாக பார்க்கிறார். இயேசு உன்னை பார்க்கும் போது உன்னை அவருடைய மகளாக பார்க்கிறார். அவருடைய மகனாகத்தான் பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வையிலே ஜாதி மத பேதங்கள் கடை. இந்த இயேசுவை இன்று நாம் உள்ளத்திலே அழைப்போமே ஆனால் அவர் உடனே வருவார். அவர் இப்பொழுது உனக்கு அருகாமையிலே தான் இருக்கிறார். இன்று நீ அவரை அழைத்தால் அவர் வருவார். சொல்லுங்க, அன்பான இயேசுவே, அன்பான இயேசுவே, நான் ஒரு பாவியான மனுஷன். நான் ஒரு பாவியான மனுஷன். நான் பாவம் செய்து நான் பாவியாகவில்லை. ஆனால் நீர் படைத்த முதலாவது மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் இன்று நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன். இந்த பாவம் என்னை உம்மை விட்டு பிரித்தது. எப்பொழுது நான் உம்மை விட்டு பிரிந்தேனோ என்னை விட்டு ஒளி நீங்கினது. இருள் வந்தது. இருள் என்னை அழிக்க ஆரம்பித்தது. சந்தோஷத்தை இழந்தேன். சமாதானத்தை இழந்தேன். வாழ்க்கையிலே கண்ணீர், வேதனை, துன்பங்கள், பிசாசின் தொல்லைகள் இவற்றிலே இருந்து நான் விடுதலை பெற வாஞ்சிக்கிறேன். அன்பான இயேசுவே, கல்வாரியிலே நீர் எனக்காய் சிந்தின இரத்தத்தினாலே இந்த ராத்திரி வேளையிலே என்னை கழுவும். என்னுடைய ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் எல்லாவற்றையும் இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் ஐயா. உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும். எனக்கு விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். இந்த இடத்து அதே நபர் நேற்று வரவில்லை, ஆனால் இன்றைக்கும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய இடுப்பிலே இருந்து ஒரு மெதுவாக முள்ளன் தண்டை கூடாக அப்படியே எடுத்து ஒவ்வொரு நாளும் மாலை ஆகிற போது அந்த வேதனை உங்கள் கழுத்தடியிலே வந்து நிற்கிறது. உங்கள் தோள்பட்டை முழுவதும் அங்கே இறுகி போய் ராத்திரியிலே படுப்பதற்கு கூட மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு உன் வேதனையை காண்கிறார். இந்த ராத்திரியிலே உனக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். அந்த நபர் யாராய் இருந்தாலும் சீக்கிரமாக முன்பதாக வரும்படி தாழ்மையுடன் கேட்கிறேன். உங்களை அடையாளப்படுத்தினால் உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். இந்த இடத்துல இன்னொருவர் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல இன்னொருவர் இருக்கிறீர்கள். உங்களுடைய வலது கையும் உங்களுடைய வலது காலும் அடிக்கடி விரைக்க ஆரம்பித்திருக்கிறது. விரைத்த கால்களும் கைகளும் அந்த விரைப்பு நீங்க பல மணி நேரங்கள் போகிறது. யார் அந்த நபர்? அந்த நபர் இருந்தால் சீக்கிரம் முன்பதாக வாங்க. அந்த அம்மா வாரா என்னன்னு கேளுங்க. அந்த மத்த அம்மா என்னன்னு கேளுங்க. இந்த இடத்துல இன்னொருவர் இருக்கிறீர்கள். அடிக்கடி உங்களுக்கு தலை சுற்று வந்து நீங்கள் மயங்கி விழுகிறது உண்டு. கடந்த 6 மாதங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அடிக்கடி ஒரு மெதுமையா ஒரு தலையுடை உண்டாகி அதன் பின்பதாக தலை சுற்று வந்து
நீங்கள் மயங்கி போகிறீர்கள். இப்பொழுது கொஞ்ச நாட்களாக ஒரு நாளிலே குறைந்தது 3 தடவை நீங்கள் மயங்கி விழுகிறீர்கள். யாரா இருந்தாலும் சீக்கிரமாய் வாருங்கள். 4 மாதங்களுக்கு மேலாக இரத்தப்போக்கு நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு சகோதரி 3-4 மாதங்களாக இரத்தப்போக்கு வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த ராத்திரியிலே உன்னை தொட்டு இப்பொழுது சுகம் கொடுக்க போகிறார். Thank you Jesus. இந்த இடத்துல இன்னொருவர் இருக்கிறீர்கள். உங்களுடைய நெஞ்சு இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய நெஞ்சு பகுதி ஏதோ நெருப்புக்கு முன்னால இருக்கிறது போல எரிஞ்சு கொண்டிருக்கிறது. யார் அந்த நபர்? சீக்கிரமாய் வாருங்கள், சீக்கிரமாய் வாருங்கள். உங்களுடைய நெஞ்சு எரிந்து கொண்டிருக்கிறவர் சீக்கிரமாக வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த ராத்திரியிலே உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். என்னன்னு கேளுங்க. இந்த இடத்துல இன்னொருவர் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் ராத்திரி வேளையிலே உங்களுக்கு முன்பதாக ஒரு இருள் வந்து நிற்கிறதும் உங்களை தொந்தரவு படுத்துகிறதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதை குறித்து நீங்கள் யாருக்கும் சொல்லவில்லை. இதை தனிமையாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இருளை ஆண்டவராகிய இயேசு துரத்திவிட போகிறார். இனிமேல் அந்த இருள் உங்களை தாக்க முடியாது. அந்த இருள் உங்களுக்கு முன்பதாக இனிமேல் நிற்க முடியாது. யார் அந்த நபர்? சீக்கிரமாக முன்பதாக வாருங்கள். வெட்கப்பட வேண்டாம். இன்றைக்கு அருள்நாதர் இயேசு உனக்கு விடுதலையை கொடுக்கிறார், உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல இன்னொருவர் இருக்கிறீர்கள். உங்களுடைய இடது பக்கத்து கண், நெத்தி அடிக்கடி வேதனையினால் அங்கே நிரம்பி கண் வலி, கண் குத்து ஆரம்பித்து அப்படியாக உங்களுடைய இடது பக்கத்தின் தலைவலி உண்டாகி தலையெல்லாம் விரைத்து போகிறது. யார் அந்த நபர்? சீக்கிரமாய் வாருங்கள். இடது பக்கத்து கண்ணிலே குத்துவலி உண்டாகி அதன் பின்பதாக தாங்க முடியாத தலைவலி உண்டாகி தலையிலே விரைப்பு குணம் உண்டாகிறது. சீக்கிரமாக நீங்கள் வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக சொல்லுங்க. இந்த இடத்திலே ஒரு சகோதரன், உங்களுக்கு கிட்னியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது. அடிக்கடி சலம் கழிப்பதற்காக நீங்கள் போக வேண்டும். நடு ராத்திரி வேளைகளில் எல்லாம் எழும்பி போக வேண்டும். நாளாந்த வாழ்க்கை, உங்களுடைய நாளாந்த வாழ்க்கை இப்பொழுது சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. நீண்ட பயணங்கள் செய்ய முடியாது. தொழில் செய்வது உங்களுக்கு கஷ்டமாய் இருக்கிறது. அடிக்கடி சலம் போய்கொண்டிருக்கிறது. யார் அந்த சகோதரன்? சீக்கிரமாய் வா என் மகனே. ஆண்டவராகிய இயேசு உன்னை பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு உன்னை காண்கிறார். இந்த ராத்திரியிலே உனக்கு சுகம் இருக்கிறது. இன்றோடு ஆண்டவராகிய இயேசு உன்னை தொட்டு குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா, சுமந்து தீர்த்தீரையா, மனதுருகம் ஐயா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. இந்த இடத்திலே இன்னொருவர் இருக்கிறீர்கள். உங்களுடைய மேல் முழுவதும் கடி, எப்பொழுது பார்த்தாலும் சரீரம் கடித்துக் கொண்டே இருக்கிறது. தலையில இருந்து கால் வரைக்கும் கடி. எவ்வளவோ நீங்கள் பரிகாரம் செய்தும் உங்களுக்கு இன்னும் சுகம் வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு, உன் பரிகாரியான கர்த்தராகிய இயேசு இந்த ராத்திரி வேளையிலே உனக்கு சுகத்தை கொடுக்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவராய் இருக்கிறார். இயேசு இப்பொழுது உனக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி எழுப்பி
எழும்பி நிப்பாய் வைங்க. அதிசயம் செய்பவரே வல்லமை இறங்கி வருவதாக. நெஞ்சிலே இருக்கிற எல்லா எரிவு குணங்களும், நெஞ்சிலே இருக்கிற எல்லா எரிவு குணங்களும் இப்ப ஜெபிச்சு கொண்டிருக்கிற சிலர் விழுவார்கள். அவர்களை தூக்கி கொண்டு வாருங்கள். பின்னுக்கு விழுகிறவர்களை தூக்கி கொண்டு முன்னுக்கு வாருங்கள். இப்பொழுது நெஞ்சிலே இருக்கிற எல்லா எரிவு குணங்களும், இப்பொழுது நெஞ்சிலே இருக்கிற எல்லா எரிவு குணங்களும் இயேசுவின் நாமத்திலே இறங்கி வருவதாக. இறங்கி வருவதாக. ஆவிகள் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுகிறது. 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 குடும்பத்திலே தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், குடும்பத்திலே தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள், நடக்க முடியாமல் இருக்கிறவர்கள், நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எழும்புவார்களாக. இப்பொழுது எழும்புவார்களாக. இப்பொழுது எழும்புவார்களாக. இப்பொழுது எழும்புவார்களாக. மரித்து போயிருக்கிற தசைகள், மரித்து போயிருக்கிற தசைகள், மரித்து போயிருக்கிற உறுப்புகள், மரித்து போயிருக்கிற உறுப்புகள் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே புத்துயிர் பெறுவதாக. புத்துயிர் பெறுவதாக. புத்துயிர் பெறுவதாக. புத்துயிர் பெறுவதாக. ஆவிகள் வெளியேறு. 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 கொண்டு வந்த வியாதி இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே விலகிக் கொண்டிருக்கிறது. விலகிக் கொண்டிருக்கிறது. வெளியேறுகிறது. 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 சூனியத்தின் வல்லமைகள், சூனியத்தின் வல்லமை, சூனியத்தின் வல்லமைகள் சூனியத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே முறிந்து போவதாக. முறிந்து போவதாக. முறிந்து போவதாக. முறிந்து போவதாக. முறிந்து போவதாக. முறிந்து போவதாக. ஏவி விடப்பட்ட பொல்லாத ஆவிகள், ஏவி விடப்பட்ட பொல்லாத ஆவிகள், ஏவி விடப்பட்ட பொல்லாத ஆவிகள், ஏவி விடப்பட்ட பொல்லாத ஆவிகள், சூனிய ஆவிகள் சூனிய ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியேறுவதாக. வெளியேறுவதாக. இலைகளை விட்டு வெளியேறுவதாக. விட்டு வெளியேறுவதாக. குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. விட்டு வெளியேறுவதாக. சிந்தையை விட்டு வெளியேறுவதாக. விட்டு வெளியேறுவதாக. கலகங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள், கலகங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள், சண்டைகளை கொண்டு வருகிற ஆவிகள் சண்டைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக. விலகி போவதாக. விலகி போவதாக. பாவத்தின் கட்டுகள் உடைந்து போவதாக. பாவத்தின் கட்டுகள் உடைந்து போவதாக. பாவத்தின் கட்டுகள் உடைந்து போவதாக. பாவத்தின் கட்டுகள் உடைந்து போவதாக. விபச்சார ஆவிகள் வெளியேறுவதாக. விபச்சார ஆவிகள் வெளியேறுவதாக. விபச்சார ஆவிகள் வெளியேறுவதாக. விபச்சார ஆவிகள் வெளியேறுவதாக. அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக. வேசித்தனம் வெளியேறுவதாக. வேசித்தனம் வெளியேறுவதாக. வேசித்தனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. வேசித்தனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசு வல்லமை இறங்கி வருவதாக. இயேசு வல்லமை இறங்கி வருவதாக. தங்கச்சிட்ட கேட்க என்ன நடந்தது? என்ன நடந்தது? இப்ப கேளுங்க. எல்லாரும் ஒரு இடத்தை தூக்கிட்டு இருக்காம மத்தவங்க கூட வேலை செய்யுங்க. ஜீசஸ் வல்லமையுள்ள இயேசுவே, வல்லமையுள்ள இயேசுவே, வல்லமையுள்ள இயேசுவே, என்னொரு விசை இறங்கி வருவீராக. இறங்கி வருவீராக. இறங்கி வருவீராக. இறங்கி வருவீராக. இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு இப்பொழுது அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு இப்பொழுது அற்புதம் செய்து இப்பொழுது இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். பொல்லாத ஆவிகளை துரத்தி கொண்டிருக்கிறார். பொல்லாத ஆவிகளை துரத்தி கொண்டிருக்கிறார். தேவனே ஆவியானவர், தேவனே ஆவியானவர், தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ தேவ ஆவியானவர் அங்கே விடுதலை இருக்கிறது. 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 ஆண்டவராகிய இயேசு தாமே, ஆண்டவராகிய இயேசு தாமே இதை வாதிக்கிற பொல்லாத ஆவிகளை வாதிக்கிற பொல்லாத ஆவிகளை துரத்தி கொண்டிருக்கிறார். துரத்தி கொண்டிருக்கிறார். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசுவுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள், இயேசு சோதித்து பாருங்கள். சோதித்து பாருங்கள். அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பட்டிகளும் உடைந்து கொண்டிருக்கிறது. கட்டுகளும் உடைந்து கொண்டிருக்கிறது. இயேசுவினாலே, இயேசுவினாலே எல்லாமாகும். எல்லாமாகும். இயேசுவினாலே இயேசுவினாலே எல்லாமாகும். எல்லாமாகும். மனிதனால் கூடாது. மனிதனால் கூடாது. இயேசுவால் கூடும். இயேசுவால் கூடும். மனிதனால் கூடாது. மனிதனால் கூடாது. இயேசுவால் கூடும். இயேசுவால் கூடும். வல்லமை இறங்கி வருவதாக. இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. பொல்லாத ஆவிகள் உங்களை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள், சூனிய ஆவிகள், சூனிய ஆவிகள், மாந்திரீக ஆவிகள் மாந்திரீக ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே வெளியேறிக் கொண்டிருக்கிறது. வெளியேறிக் கொண்டிருக்கிறது. நிற்க முடியாது. நிற்க முடியாது. நிற்க முடியாது. நிற்க முடியாது. பொல்லாத ஆவிகளா ஆவிகளா நிற்கவே முடியாது. நிற்கவே முடியாது. சூனிய ஆவிகளா சூனிய ஆவிகளா நிற்கவே முடியாது. நிற்கவே முடியாது. அந்த கொடு. வல்லமை
வருவதாக, இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கி பொல்லாத ஆவிகளின் கட்டுகள், பொல்லாதவைகளின் கட்டுகள் உடைகிறது, உடைகிறது, உரிகிறது, 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 உரிகிறது. நிற்க முடியாது, நிற்க முடியாது, பொல்லாத ஆவிகளால் நிற்க முடியாது, ஆவிகளால் நிற்க முடியாது, சூனிய ஆவிகளால் நிற்க முடியாது, சூனிய ஆவிகளால் நிற்க முடியாது, பலவீனப்படுத்துகிற ஆவிகளால் நிற்க முடியாது. பலவீனப்படுத்துகிற ஆவிகளால் நிற்க முடியாது. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை குணமாக்கி கொண்டிருக்கிறது, குணமாக்கி கொண்டிருக்கிறது. இயேசு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இயேசு வல்லமை இறங்கி இயேசு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சர்ப்பத்தின் ஆவிகளால், சர்ப்பத்தின் ஆவிகளால் நிற்கவே முடியாது, நிற்கவே முடியாது. இயேசு வல்லமை இறங்குவதாக, இயேசு வல்லமை இறங்குவதாக, இயேசு வல்லமை இறங்கி வருவதாக, இயேசு வல்லமை இறங்கி வருவதாக, இயேசு வல்லமை இறங்கி வருவதாக, இயேசு வல்லமை இறங்கி வருவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. இயேசு அக்கினி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அருமை பிள்ளைகளை நீ தொட்டு சுகமாக்கிறபடியினால், அருமை பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கினபடியினால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அந்த தம்பி என்ன படம் எடுக்கிறீங்க கேமரால? கேளுங்க, அது யாருன்னு. மேடை எடுத்தா பரவாயில்ல, கீழே விழுந்திருக்கல எடுக்க கூடாது. மனதுருகி, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய். செய்ய அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமாளை போலவே மாவியை ஊற்று, அக்கினியா இறங்கி வரும் ஐயா. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் எதுவா இருந்தாலும் நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு. உன் உள்ளத்தில இருந்து இயேசுவே என்று கதறிப்பார். அவர் உன் தேவையை சந்திப்பார். அவர் ஒரு தனிப்பட்ட கூட்டத்துக்கோ, ஒரு கோத்திரத்துக்கோ, ஒரு குலத்துக்கோ, ஒரு சாதி ஜனத்துக்கு மாத்திரம் சொந்தக்காரன் அல்ல. அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் நீ கூப்பிட்டார், அவர் உன் சத்தத்தை கேட்பார். அவர் உனக்கு உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அவருடைய குடும்பத்தில் உனக்கு அற்புதம் செய்வார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு இதுவரைக்கும் செய்த அற்புதங்களின் சில சாட்சிகளை நாம் இப்பொழுது கேட்போமாக. ஹல்லேலூயா. சகோதரி தர்ஷினி ஜோகராசா மாங்கனியிலிருந்து வந்திருக்கிறார். வயிற்றினில் ஒரு கட்டி அங்கும் இங்குமாய் உருண்டு இப்பொழுது கட்டி மறைந்து விட்டது. ஹல்லேலூயா. உன்னுடைய தேவையா எதுவாய் இருந்தாலும், நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை இவ்வளவு வேளையும் வீட்டில் இருந்து நீ கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். இப்பொழுது சீக்கிரம் மைதானத்துக்குள்ளே வாருங்கள். உங்களுக்காக இயேசு அற்புதம் செய்வார். இலவசமாய் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உன் தேவை எதுவாய் இருந்தாலும் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இயேசு உனக்கு அற்புதம் செய்தார். இயேசு உனக்கு விடுதலை கொடுத்தாள். இயேசு உனக்கு சுகம் கொடுத்தாள். அந்த வியாதி திரும்ப ஒருபோதும் உனக்கு வராது. அப்படியாக இயேசு உனக்கு விடுதலை கொடுக்கிறார். சொல்லுங்க மவின். சகோதரி சாந்தினி சந்திரன் பேத்தாளை பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். 10 நாட்களாக வயிற்று வலி இருந்ததாகவும் ஜெபத்தின் போது பூர்ண சுகம் அடைந்ததாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 நாட்கள் இப்ப நல்ல சுகம். கொஞ்சம் கூட இல்லையா? இல்ல, கொஞ்சம் கூட வேதனை இல்ல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது முழுவதும் கடுப்பு. எனக்கு விடுதலை பெற்று தந்ததுக்காக வேண்டிய
ஸ்தோத்திரம். சொல்லுங்க என்னண்டு. ஆமென். தங்கராசு சீனி தம்பி, வயது 65, மாங்கனி பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார். வலது பக்க சரீரத்தில் இருந்த வள்ளி ஜெபத்தின் போது பூரண சுகம் அடைந்ததாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறான். வயது 45, நல்ல தம்பி சாரதா தேவி, பேத்தாளை பகுதியிலிருந்து வந்திருக்கிறாவும். வயிற்று பகுதியும் நெஞ்சு பகுதியிலும் மிகவும் எரிவோடு வந்ததாகவும் ஜெபத்தின் போது பூரண சுகம் கிடைத்ததாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். செல்வன் பிரவீன் தவக்குமார், 12 வயது, வாழச்சேனை பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். 2 மாதங்களாக இருந்த கழுத்து வலி ஜெபத்தின் போது பூர்ண சுகம் அடைந்ததாக சாட்சி சொல்லுகிறார். 2 மாதங்களாக இருந்து வந்த கழுத்து வலி ஜெபத்தின் போது பூர்ண சுகம் அடைந்ததாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். நல்ல சுகமாயிட்டா. எவ்வளத்த கழுத்து வலி? முதல் இஞ்சால பக்கம் கழுத்து வலி, இஞ்சால திருப்பவே முடியாது. இப்ப 2 மாதம் இருந்தது, 1 மாதத்தால கழுத்து வலிப்பு பிடிச்சது. இப்ப ஒண்ணும் இல்ல, நல்ல வடிவா திரும்பலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துக்கு நல்ல திருப்பம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி சிவகுரு சிந்துஜா, கருங்காலி சோலை பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். 24 வயது. இக்கூட்டத்துக்கு வரும்போது மிகுந்த கவலையோடும் பாரத்தோடும் வந்தேன். ஜெபத்தின் பின்னர் மனதிலே பெரிதான விடுதலையை உணர்கிறேன் என்று சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஜோன்சன் ஜோனியா, 12 வயது, பேத்தாளை பகுதியிலிருந்து வருகிறார். கையொன்று என்னை தொட்டது, என்ன நடந்ததென்று எனக்கு தெரியாது, கீழே விழுந்தேன். இப்பொழுது என்னுடைய சரீரம் நன்றாக உள்ளது. கையொன்று என்னை தொட்டதாகவும் என்ன நடந்தது என்று தனக்கு தெரியாதென்றும் இப்பொழுது பூர்ணத்தோடு தெளிவாக இருப்பதாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். கீர்த்திகா பிரபாகரன், பேத்தாளை பகுதியிலிருந்து வருகிறார். உடல் முழுவதும் வலியோடு வந்தேன். ஜெபத்தின் போது எனக்குள் இருந்த ஏதோ பறந்தது போனதை உணர்ந்தேன். தற்பொழுது பூர்ண சுகம். உடல் முழுவதும் வலியோடு வந்தேன். ஜெபத்தின் பொழுது எனக்குள் ஏதோ பறந்து போனதை உணர்ந்தேன். தற்பொழுது பரிபூர்ண சுகம் அடைந்திருக்கிறேன். செல்வன் சதுர்ஷன் கந்தன், மாங்கனி பகுதியிலிருந்து வந்தவர், வயது 9. நெஞ்செல்லாம் எரிவோடு வந்தேன். ஜெபத்தின் பின் பூரண சுகம் அடைந்தேன். இந்த தம்பியோட அம்மா அங்க யாரோட வந்தீங்க? யாரோட வந்தீங்க? எங்க அப்பம்மா? எங்க அப்பம்மா? இவருக்கு கடி மேல் எல்லாம் இருந்ததா, இப்ப நல்ல சுகமா இருக்கான்னு சொன்னாரு. ஜெபம் பண்ணது இயேசு சம்பூர்ண சுகத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவராய் இயேசுவுக்கு நன்றி. ஆமென். God bless. இடுப்பு வலியா வந்தன். இப்ப விழுந்து ஜெபம் பண்ணது அந்த இடுப்பு வலி எல்லாம் நல்லா போயிட்டு எனக்கு. நீங்க யாரும் எடுக்கல. இடுப்பு வலியோட வந்தேன், சரீர பலவீனத்தோட வந்தேன். எனக்கு செபிக்கிற நேரம் நான் கீழே விழுந்தேன். எழும்பினதும் என் இடுப்பு வலி போயிட்டு என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எல்லாம் போயிட்டான். ஹல்லேலூயா. சகோதரி அழகரத்தினம் நிரோஜினி, 28 வயது, பேத்தாளை பகுதி. நான் மனவேதனையோடு வந்தேன். தற்பொழுது ஜெபிக்கிற நேரம் கீழே விழுந்தேன். எனக்குள் இருந்த பாரம் ஒன்று என்னை விட்டு போனதாக உணர்ந்ததாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஆமென். சகோதரி அன்னலட்சுமி, கருங்காலி சோலையில் இருந்து வந்திருக்கிறார், வயது 46. பல மாதங்களாக இடுப்பு வலியினால் மிகவும் வேதனைப்பட்டேன். ஜெபத்தின் பின்னால் பரிபூர்ண சுகம் அடைந்தேன் என்று சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். எவ்வளவு காலம் உங்களுக்கு இடுப்பு வலி? ஒரு 3-4 மாசம். 3-4 மாதம் இடுப்பு வலி. பூரணமா போயிட்டா? குனியலுமா உங்களால? குனிஞ்சு காட்டுவீங்களா? ஒருக்கா குனிஞ்சு காட்டுங்க பாப்போம். முதல்ல அப்படி செய்யலாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த இயேசு உறுதியா பிடிங்க, இன்னும் பெரிய அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபநேசன் ரமணி, வயது 30, கருங்காலி சோலையில் இருந்து வந்திருக்கிறார். தலைக்கடுப்பு, மார்பு பலி, காதுக்குள்ளே ஒரு சத்தம், தெளிவாக கேட்க முடியாத மாதிரி சத்தமே இருக்கும். ஆனால் இப்பொழுது ஜெபத்தின் பொழுது காதுக்குள்ளே இருந்த சத்தம் நீங்கி வளமையான சத்தம் தெளிவாக கேட்கக்கூடியதாகவும், தலைக்கடுப்பு நீங்கியதாகவும், மார்பு வலி நீங்கியதாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். யார் உங்களுக்கு அற்புதம் செய்தது? இயேசு. இன்னொரு சாட்சிக்கு நாங்கள் இப்பொழுது செவி கொடுப்போம். லட்சுமண பிள்ளை சரோஜினி, கல்மடு பகுதியிலிருந்து வந்திருக்கிறார், 42 வயது. 15 வருடங்களால் முழங்கால் மடிக்க முடியாமல் இருந்தது மற்றும் மிகுந்த கடுப்பு காணப்பட்டது. ஜெபத்தின் பின்னர் சுகம் அடைந்தேன். 15 வருடங்களால் முழங்கால் மடிக்க முடியாமல் இருந்தது மற்றும் மிகுந்த கடுப்பு காணப்பட்டது. ஜெபத்தின் பின் பரிபூர்ண சுகம் அடைந்ததாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். முழங்கால் உங்களுக்கு 15
வலது கால் 15 வருஷம் மடிக்கவே இல்லை. இப்ப மடிக்கலாமா? குந்தி எழும்பலாமா? குந்தி எழும்பி காட்டுவீங்களா? ரைட், காட்டுங்க. முதல் அப்படி செய்ய இயலாது. ஆண்டவருக்கே மகிமை. ஹalleluya. 15 வருடங்கள் இந்த உலகத்துல இருக்கிற வைத்தியர்கள் நம்மை கைவிட்டாலும் பரம வைத்தியரான நம் இயேசு கிறிஸ்து உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya. சகோதரன் சுரேஷ் தியாகராஜா கல்மடு பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். நரம்பெல்லாம் பலவீனமாக இருந்தது, ஜெபத்தின் பின் பரிபூர்ண சுகம் அடைந்தேன். நரம்புகள் எல்லாம் பலவீனமாக இருந்ததாகவும் ஜெபத்தின் பின் பரிபூர்ண சுகம் அடைந்ததாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். எவ்வளவு காலம் அப்படி இருந்தது? எனக்கு இப்போ 5 மாதம். 5 மாதம். 5 மாதம். இப்ப நல்ல சுகம் வந்துட்டு ஒரு புதிய ஒரு தென்பு நீங்க உணர்றீங்க. யார் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தது? ஏசப்பா. ஏசப்பா. தகப்பனே, தம்பி மேல இன்னொரு விஷயம், வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். நீர் வல்லமையாக இந்த மகனை எடுத்து பயன்படுத்தும். இறங்கட்டும் ஐயா. அக்கினியா இறங்கி வரும். அக்கினியா இறங்கி வருவீராக. இன்னொரு விசை உச்சன் தலையில இருந்து அடிகால் வரைக்கும் உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. ஆமென். செல்வன் வெஸ்லி ஜெயந்த் 14 வயது, கண்ணகிபுரம். 1.5 வருடங்களாக இருந்த தலைவலி ஜெபத்தின் பொழுது குணமானதாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். 1.5 வருடங்களாக இருந்து வந்த தலைவலி இப்பொழுது சுகமடைந்ததாக சாட்சி. சில வேளைகளில் பொல்லாத ஆவிகள் சரங்களை புகுந்து இப்படியான வியாதிகளை கொண்டு வரும். அந்த பொல்லாத ஆவிகள் வெளியேறும் போது வியாதிகள் தானாகவே வெளியேறும். ஆகவே 1.5 வருடங்கள் தலைவலி இருந்ததென்றால் அது சாதாரண தலைவலி அல்ல. 1.5 வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் இருக்கும். மயக்கம் எல்லாம் வந்தது. தொடர்ந்து இருந்த பொழுது மயக்கம் வருகிற நிலைக்கு தள்ளினது. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார். யார் கொடுத்தது? இயேசு. ஹalleluya. சொல்லுங்க. சித்திரவேல் உமாபதி, வயது 36, கருங்காலி சோலையிலிருந்து வந்திருக்கிறார். நான் வரும்போது சரியான மனவேதனையோடு வந்தேன். இங்கு ஆர்வத்தோடு வந்தேன். ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ளே இருந்த துக்கம், பாரம் எல்லாம் என்னை விட்டு நீங்கியது. தேவன் எனக்கு பூர்ண சுகத்தையும் பலத்தையும் தந்தார். அதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க என்னண்டே வந்தாள், நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன். இந்த அருமையான தாய் இயேசுவினிடத்திலே வந்தாள், பாரத்தோடு வந்தாள், வேதனையோடு வந்தாள். இயேசு அவள் பாரத்தை சுமந்து விடுதலை கொடுத்து விட்டார். இன்னொரு கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. God bless you. ஆமென். சகோதரன் மாதவன் 24 வயது, கல்மடு பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். 3 மாதங்களாக கட்டு வயிற்றை முறுக்கிக் கொண்டு இருந்தது. வயிற்றுக்குள் இருந்த ஏதோ வெளியேறியது. தற்பொழுது பூர்ண சுகம். 3 மாதங்களாக கட்டு வயிற்றை முறுக்கிக் கொண்டிருந்தது. வயிற்றுக்குள் இருந்து ஏதோ வெளியேறியது. தற்பொழுது பரிபூர்ண சுகம் அடைந்ததாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். பொல்லாத ஆவிகள். ஹalleluya. யார் உங்களுக்கு சுகம் கொடுத்தது? ஏசப்பா. ஏசப்பா. சகோதரி பத்மாவதி கல்மடு பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். 11 வருடமாக மனநோய் குளிசை பாவித்தேன். இரவு நேரத்தில் நித்திரை இல்லை. தலை உரைக்கிற தன்மையும் தலைக்குள் ஏதோ வளர்வது போலும் இருந்தது. இங்கு வரும்போது இதே நிலைமையில்தான் வந்தேன். ஜெபத்தின் போது இருள் சூழ்ந்து கைகால் சோர்ந்து மயங்கி விழுந்தேன். அந்த நேரத்தில் ஒரு ஒளி ஒன்று வந்ததை கண்டேன். இப்பொழுது பரிபூர்ண சுகம் அடைந்தேன். மனநோயாளியர்களை கர்த்தர் சுகமாக்குறார். இயேசு விடுதலை கொடுத்த சம்பூர்ண சுகம். நீங்க இனி பயப்படக்கூடாது. ஓகே, அருமையான கரங்களை நீட்டுவீங்களா விசுவாசிகள்? அருமையான நல்ல தகப்பனே, இந்த தாயின் மேல இன்னொரு விசை நீ மனதுருகி, இவளுடைய மனம் எதினால் பாதிக்கப்பட்டு இந்த நோய் வந்ததோ, இனிமேல் எந்த ஒரு காரியத்தினாலும் இவருடைய மனநிலை பாதிக்கப்படாதபடி நீர் தாமே பாதுகாப்பாய் இருப்பீராக. நீர் இன்று முதல் இவளுக்கு நாயகராகவும் நல்ல நண்பராகவும் மூத்த சகோதரனாகவும் இருந்து இவளை தாங்கி சுமந்து நடத்துவீராக. சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் கண்ணீரும் துக்கமும் கவலைகளும்
இனி இவளை தொடுவதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னபடியே இன்று மாறிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இவளை சுமந்து நடத்தும், அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி இன்னொரு விசை இயேசுவுக்கு நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya. சகோதரி சவுந்தலா தேவி கிருஷ்ணபிள்ளை 24 வயது பேத்தாளை பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். உடம்பு முழுவதும் இருந்து நோவு, ஜெபத்தின் பொழுது பூர்ண சுகம் அடைந்தேன். உடம்பு முழுவதும் நோவாக வந்ததாகவும் ஜெபத்தின் போது பூர்ண சுகம் அடைந்ததாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்ளுகிறார். எவ்வளவு காலம் இந்த நோய் இருந்தது? சின்ன ஒரு 3 வயசுல வச்சு எனக்கு இதே வருத்தம் தான். ஆனால் இதே உடம்பு தான். நான் தெளிஞ்சதும் இல்லை, தெரிஞ்சதும் இல்லை. வருத்தம் தான். வயிற்று குத்து, எப்போதுமா வயிற்று குத்து, கால் கை புல்லா குத்து. இன்றைக்கு இவ்வளத்துக்கு வந்ததுக்கு எனக்கு என் உடம்பே, எனக்கு உடல் நல்லா இருக்கு. ஆனால் ஆண்டவர் கத்தரால எனக்கு உடல் நல்லா இருக்கு. ஆமென். பிறந்து 3 வயதுல இருந்து சரீரம் எல்லாம் வியாதி. இன்றைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார். ஹalleluya. நீ சுகமானாய். இனிமேல் முன்னே இருந்த வியாதிகள் இனி ஒருபோதும் இந்த சரீரத்தில் வருவதில்லை. கர்த்தருக்கு ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இயேசுவே என்னொரு. இந்த அம்மாவுடைய பெயர் துளசிமணி சிவகுரு. ஜெபவேளையிலே போதகரால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு வியாதியஸ்தர். இடுப்பிலே இருந்து மெதுமெதுவாக முள்ளந்தண்டு போய் இந்த புடரி வரைக்கும் ராத்திரி வேளையிலே இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லப்பட்ட தாய் தான் இந்த பக்கத்தில் இருக்கிறவர். இடுப்பு வலியும் உடல் முழுதும் வலியோடு வந்தேன். போதகரால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஜெபத்தின் பின் பூரண சுகம் அடைந்ததாக சாட்சி பகிர்ந்து கொள்ள. பிரேமாவதி சுப்பிரமணியம் விநாயகபுரத்திலிருந்து வந்திருக்கிறார். தீராத தலைவலியா இருந்ததாகவும் ஜெபத்தின் பொழுது இப்பொழுது தலை நல்ல லேசாக எந்த வலியும் இல்லாதபடி இருப்பதாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஆமென். வேலாயுதம் நிலாவதி மாங்கனி பகுதியிலிருந்து வந்தவர். இவருக்கும் தலைவலியினால் மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும் ஜெபவேளையிலே இப்பொழுது லேசாக சுகமாக இருக்கிறதாகவும் அவர் பரிபூர்ண சுகம், தலை லேசாக இருக்கிறதாகவும் எந்த தலைவலியும் இல்லாதபடி அவருக்கு பூர்ண சுகம் என்று சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. இந்த அம்மாவுக்கும் போதகரால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. கால்வலி, கால் தசைப்பிடிப்பு இருந்தால் எழும்ப முடியாது, மிகவும் கஷ்டப்பட்டதாகவும் வியாதி குறித்து போதகரால் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட பொழுதே பூர்ண சுகம் அடைந்ததாகவும் இப்பொழுது தாயார் சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். நல்ல சுகமாமா? இப்ப கொஞ்சம் முதல் என்ன செய்யலாம்? முதல் இருக்கல, அதோடு இப்ப இருக்கலாமா? ஒரு கை இருந்து காட்டுங்களேன். இப்ப எழும்புறீங்க. முதல் அப்படி செய்யலாம். ஆமென். ஹalleluya. கங்காதரன் இரோஜினி உரியங்கட்டு வாகரை. ஜெபத்துக்கு வரும் பொழுது மிகவும் வயிற்று வலியோடு நெஞ்சு எரிவோடும் வந்தேன். ஜெபத்தின் பின்னர் பரிபூர்ண சுகத்தை இப்பொழுது உணர்வதாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ரவீந்திரன் தவநிதா கருங்காலிச்சோலையிலிருந்து வந்ததாகவும் வரும்பொழுது நெஞ்சுக்குள்ளே ஏதோ செய்து கொண்டிருந்தது, தற்பொழுது ஜெபத்தின் பின் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அவர் சாதாரணமாக இருப்பதாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஜோகேஸ்வரன் பூமணி மாங்கனி பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். வலது கண் துலக்கமாக தெரியவில்லை, ஜெபத்தின் பின் நல்ல சுகமாக இருப்பதாகவும் துலக்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கதாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். எவ்வளவு காலம் கண் துலக்கமா தெரியல? பிறந்த நாள்ல இருந்து துலக்கமா தெரியல. எத்தனை வயசு இப்ப உங்களுக்கு? 18 வயசு. இப்ப நல்லா தெரியுதா? இந்த கண்ணை மூடுங்க பாப்போம். எந்த கண் தெரியல? சரி, மத்த கண்ணை மூடுங்க. ரைட். தெரிஞ்ச கண்ணை மூடுங்க. சரி, தெரியாத கண்ணு எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியுது? தொங்கல் மட்டும் தெரியுது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹalleluya. தானா கயஸ் ரேகா வாகரை நீண்ட காலமாக வயிற்றுக்குள் எரிவு, முதுகு கடுப்பு, ஜெபத்தின் பின் பரிபூர்ண சுகம் அடைந்ததாக சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஆமென். பவுனியா தங்கேஸ்வரன் நெஞ்சிலே இருந்த எரிச்சல் ஜெபத்தின் பொழுது தீர்ந்ததாகவும் இப்பொழுது நெஞ்சிலே எரிச்சல் இல்லாதபடி பரிபூர்ண சுகமாக இருப்பதாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். எவ்வளவு நாள் அந்த நெஞ்செரிவு இருந்தது? 2 கிழமை இருந்தது. 2 கிழமையா இருந்த நெஞ்செரிவு இன்றைக்கு கூட போயிட்டு. யார் சுகம் தந்தது?
இயேசு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபவேளையிலே அலக்கழிக்கப்பட்டு விழுந்ததாகவும் என்ன பேர்? தம்பியுடைய பேர் கதிர்காம தம்பி காந்தன், கருங்காலி சோலையிலிருந்து வந்திருக்கிறார். விழுந்த வேளைகளே அவருக்கு நெஞ்சறிவு தன்மை இருந்ததாகவும் இப்பொழுது அந்த நெஞ்சறிவு தன்மை இல்லாத சுகமாக இருப்பதாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. ஜெபங்கம்மா. சின்னராசா சங்கீதா மாங்கனி பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். வரும்பொழுது மனதிலே மிகுந்த பயத்தோடும் பாரத்தோடும் வந்தேன். ஜெபத்தின் பின்னர் மிகவும் சந்தோஷமாகவும் பயம் என்னை விட்டு நீங்கியதாகவும் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஆமென். ஹalleluya. நல்ல தம்பி சந்திரகுமார், கருங்காலி சோலை. வரும்பொழுது காது அடைத்திருந்தது, தற்பொழுது ஜெபத்தின் பின் காது திறந்து சுகத்தை பெற்றேன் என்று சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். ஹalleluya. எவ்வளவு காலம் காது? ஒரு 5 வருஷம். 5 வருஷமா இந்த ஒரு காது கேட்காது. எந்த காது? 2 காது தான். 2 காது கேட்காது. இப்ப நல்லா கேக்குது. இப்ப கேக்குது. சரி, நான் மைக்ல எல்லாம் சொல்லுங்க. இயேசு மைக்க கொடுங்க. அவர மைக். இயேசுவே, இயேசு, இயேசுவே, இயேசு, இயேசுவே, என்னுடைய காதுகளை திறந்து விட்டார். ஹalleluya. 5 வருடங்களாக காது கேட்கவில்லை. 2 காதுகளும் இயேசு காதை திறந்து விட்டார். இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். தங்கவேல் நஞ்சிதா தேவி விநாயகபுரத்திலிருந்து வந்திருக்கிறார். இதுவும் போதகரால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. இவருக்கும் இடுப்பிலே இருந்து வலி, நெஞ்சு முள்ளந்தண்டு வரை சென்று இந்த பிடரிப்பொடியை நசிக்குவதாக ஒரு சாட்சி கொள்ளுகிறார். இப்பொழுது ஜெப வேளையிலே தான் பூர்ண சுகம் அடைந்ததாக இந்த இடத்திலே சாட்சியை பகிர்ந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். எவ்வளவு காலம் அது இருந்தது? 15 வருஷமாக. 15 வருஷம் அந்த வியாதி. என்ன சொன்னீங்க? தொண்டையில சவ்வாண்டு இருந்தது, கரைஞ்சிருக்கி. தொண்டையிலே சவ்வாண்டு இருந்தது, அந்த சவ்வு கரைந்து போய்விட்டது. ஹalleluya. யார் இந்த அற்புதம் செய்தது? இயேசு சுவாமி தான் அற்புதத்தை செய்தார். ஹalleluya. இயேசு வல்லவர். இயேசு இன்றும் ஜெபிக்கிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.